ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவப் பெருமானின் வாக்குக்கேற்ப தண்ணீரை போற்றி விவசாயத்திற்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடி 18ஆம் பெருக்கு கொண்டாடப்படுகிறது. பெருக்கு என்றாலே பெருகுதல் என்று பொருள். தென்மேற்கு பருவமழையினால் காவிரி ஆற்றில் புதுப்புணல் பொங்கி நீர்வரத்து பெருகி ஓடும். இதனையே ஆற்றுப்பெருக்கு என்று கூறுவார்கள். இந்த நாளில் உழவர்கள் நம்பிக்கையோடு பட்டம் பார்த்து விதை விதைப்பார்கள். இந்த சமயத்துல நெல், கரும்பு ஆகியவற்றை விதைத்தால்தான் தை மாசத்துல அவற்றை அறுவடை செய்ய முடியும். இதற்கு வற்றாத நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி வணங்கி பின் உழவு வேலையை தொடங்குவார்கள். இதையே பழமொழியாக ஆடிப்பட்டம் தேடி விதை என்று நம் முன்னோர்கள் கூறி வைத்தார்கள். காவிரி ஆற்றங்கரையில உள்ள ஊர்களில ஆடி 18ஆம் பெருக்கு விழா ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று விடியற்காலையிலேயே ஆற்றிலே குளித்து சுத்தமான உடை அணிந்து பின் ஆற்றங்கரையில ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்து அங்க பசு சாணத்தால மொழிகி இடத்தை சுத்தம் செய்வார்கள். பின் கோலமிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார்கள். அந்த இடத்தின் மேல ஒரு வாழை இலையை வைத்து அதில் வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்ச குங்குமம், சந்தனம், பன்னீர், பூ, மஞ்சக்கயிறு இவற்றுடன் பச்சரிசி, வெல்லம், தேன், பழங்கள் ஆகியவற்றையும் சேர்த்து படைத்து ஊதுவத்தி ஏற்றி கற்பூரம் காட்டி காவிரி தாயை போற்றி வணங்குகிறார்கள். உழவுக்கு நீரே ஆதாரம். அந்த நீரை தங்கு தடையின்றி தரும் காவிரி ஆற்றிற்கு நன்றி செலுத்தும் விதமாக இவ்வாழ மட்டையில விளக்கேற்றி அதை ஆற்றிலே விட்டு வழிபடுகிறார்கள். பின் வீட்டிலிருந்து தயாரித்து எடுத்து வரப்பட்ட சித்திரான்னங்களான தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் ஆகியவற்றை குடும்பத்தாரோடு ஆற்றங்கரையிலே அமர்ந்து உண்டு உறவுகளோடு கூடி மகிழ்ந்து இருக்கிறார்கள். இது குடும்ப ஒற்றுமையை பெருக்கும் திருவிழாவாகவும் பார்க்கப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள புகழ்பெற்ற அம்மா மண்டப படித்துறையில அன்று காவிரி தாய்க்கு சீர்கொடுக்கும் வைபவம் விமர்சையாக நடைபெறும். ஆடிப்பெருக்கு அன்று ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து உற்சவரான நம் பெருமாள் புறப்பாடாகி அம்மா மண்டப படித்துறைக்கு எழுந்தருளுவார். அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் சேவை நடைபெறும். மாலை வரை பெருமாள் அங்கே வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். பெருமாளின் சீதனமாக அன்று காவிரி தாய்க்கு தாலி பொட்டு, பட்டாடை மற்றும் மங்கள பொருட்கள் ஆற்றிலே விடப்படும் வைபவம் நடைபெறும். பண்டைய காலத்துல இந்த நாளை இந்திரன் விழாவாக பழந்தமிழர்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். விவசாயம் செழித்து வளர மழை கடவுளான இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள் என்று ஐம்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரம் எடுத்துரைக்கிறது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தொடங்கும் நல்ல காரியங்கள் பன்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. அன்று திருமணமான பெண்களுக்கு தாலி சரடு மாற்றும் சடங்கை நிகழ்த்துகிறார்கள். இதனால அவர்களுடைய மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். எங்க ஊர்ல ஆறே கிடையாதுங்க, நாங்க எப்படி இதை கொண்டாடுவதுன்னு கேட்பவர்களுக்கு அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போட்டு காவி இட்டு வீட்டை சுத்தம் செய்து குளிச்சுட்டு பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ சாற்றி நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களையோ பதிகங்களையோ பாடி இறைவனுக்கு கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட வேண்டும். பின்பு சித்ரா அன்னம் என்று சொல்லக்கூடிய கலந்த சாதங்களை தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், சக்கரை பொங்கல் இவற்றை எல்லாம் நிவேதனமாக படைத்து அன்று உறவுகளை நம் வீட்டிற்கு அழைத்து எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உட்கொள்ள வேண்டும். அன்று மாலை உறவுகளோடு ஒன்றாக கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு பின் வீடு திரும்ப வேண்டும். இவ்வாறு வருடத்திற்கு ஒரு நாள் உறவுகளோடு உல்லாசமாக பொழுதை கழிப்பதால் உறவுகள் மேம்படும் என்பதை உணர்ந்து நம் முன்னோர்கள் இந்த திருவிழாவை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். காயம்பட்டு பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நாளே ஆடிப்பெருக்கு.
நீரின் அருமையையும் நீர்நிலைகளின் மகத்துவத்தையும் உணர்த்தி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இப்பண்டிகை நம் முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல உறவுகளோடு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வரும் என்பதையும் உணர்த்தும் வகையில இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்போம், உறவுகளுக்கு கை கொடுப்போம். மீண்டும் அடுத்த பகுதியில் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். வணக்கம்.